ஸோ கைஸ் கில்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி வசூல் வேட்டையாடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா தேட்டர்ஸ்லுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டுருக்கு. இப்போ ஏப்ரல் 20 படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா செகண்ட் வீக்கு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த வீக்லையும் பார்த்தோம்னா எல்லா தேட்டர்ஸுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா அப்படியே சேல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது வரைக்கும் கில்லி வேர்ல்டு வைட எந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தின நியூஸ் பார்த்தோம்னா வெளியே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 26 கோடிக்கு மேலே பார்த்தோம்னா கிராஸ் பண்ணிடுச்சாமா. 26 crores and 75 lakhs பார்த்தோம்னா கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பார்த்தோம்னா கில்லி திரைப்படம் படைச்சிருக்கு. இதில் மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, லால் சலாம் படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனே பார்த்தோம்னா 23 கோடி தான். இப்போ அதை பார்த்தோன்னா ஒரு ரீரிலீஸ் படம், அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ரீரிலீஸ் படமான கில்லி பார்த்தோன்னா பீட் பண்ணி 26 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி ஒரு புதுவிதமான சாதனையை பண்ணியிருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாரோட லால் சலாம் படத்தையே பார்த்தோன்னா பீட் பண்ணி மிகப்பெரிய சாதனை கில்லி திரைப்படம் பண்ணியிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில மென்டல் சுற்றிட்டு இருப்பாங்க. சூப்பர் ஸ்டாருங்கிறது நீங்களாவே இருந்துட்டு போங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு தளபதி தான் முக்கியம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்காம பார்த்தோம்னா திரும்ப நம்மள கூட ஃபைட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டல்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு தான் சொல்லணும். புதுசாக இந்த இயரில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கலெக்ஷனை பார்த்தோம்னா ஈஸியாக ரீரிலீஸ் ஆனால் இந்த படம் பீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம்ன்றது கிடையாது. அது தளபதியோட கிரேஸ், தளபதியோட மாஸ் அவருக்குன்னா ஃபேன் பேஸ் எந்த லெவல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாத்தையும் விட கில்லி படத்துக்கு பார்த்தோன்னா 100, 120, 130 அவ்வளோதான் டிக்கெட்ஸ் பார்த்தோன்னா சேல் பண்ணாங்க. அதுக்கு மேலே பார்த்தோன்னா சேல் பண்ணல. அப்படி இருக்கும்போதே பார்த்தோன்னா லால் சலாம் படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணிருச்சு. லால் சலாம் பார்த்தோன்னா இதோட ஹையஸ்ட் டிக்கெட்ஸ் தான் பார்த்தோன்னா சேல் பண்ணாங்க. அப்படி டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா கில்லிக்கு கம்மியாக வச்சும் கூட இந்த அளவுக்கு கலெக்ஷனை தட்டி தூக்கியிருக்கு. இன்னும் புது படங்கள் ரிலீஸ் ஆன மாதிரி பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 40 கோடி அசால்ட்டாக கில்லி பார்த்தோம்னா அடித்து தூக்கிட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் தேட்டரில் எல்லாமே. இன்னும் பார்த்தோம்னா கமலா தேட்டர்லலாம் வந்து மே 3 வரைக்கும் பார்த்தோன்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லாமல் அந்த அளவுக்கு பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. அதை பற்றி அஃபிஷியலாக அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா கில்லி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இன்னுமே கிடச்சிட்டு தான் வருது. தேட்டரில் செலிப்ரேஷன் பார்த்தோம்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது. இனி எந்த ஒரு ரீரிலீஸ் படமும் பார்த்தோன்னா கில்லி படத்தோட சாதனையை தொடக்கூட முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எப்பவுமே கில்லி மட்டும்தான். ஸோ ரஜினி அவர்களோட லால் சலாம் படத்தை பீட் பண்ணி கில்லி பார்த்தோன்னா வேர்ல்டு வைட 26 கோடி கிராஸ் பண்ணியிருக்கிறத பற்றி பார்க்கும்போது ஸோ தளபதி ஃபேனாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.